கடுக்க நின்னு நின்னு காலெல்லாம் கொப்பளிச்சு போச்சு. அதோ வருது வருது பேசஞ்சர் ரயில் வண்டி. கண்ணெல்லாம் மய மயன்னு மங்களா தெரியுது. அந்த இன்ஜின் டிரைவர் ஊதுற சத்தம் இப்பதான் கேக்குது. இந்திரா இந்திரா வீட்டுல வேற ஒரு பொட்டு தண்ணி இல்லம்மா. அந்த ரயில் வண்டி ஊதுற சத்தம் கேக்குது. இந்நேரம் ஊரு சனமே அங்கதான் இருக்கும். ஓடுமா ஓடு. ஒரு நாள் என் ஸ்குவாட வர சொல்லி உங்க எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் ஜெயில போட சொல்றேன். ஐயா ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. இந்த ஊருக்கு தண்ணி கிடைக்கிறதே இந்த ரயில்னால தாங்க ஐயா. ஊர்ல 4 கிணறு வெட்டி பார்த்தாச்சுங்க ஐயா. 4 கிணறு உப்பா கிடக்குதுங்க ஐயா. கடல் தண்ணியை விட ஒரு மடங்கு ஒசரங்க ஐயா. எல்லா ஊரும் வறண்டு போய் கிடக்குது. எல்லா ஊர்லயும் பருவகாலத்துல மழை பெய்யும். புயல் அடிச்சா தான் இந்த பக்கம் மழை, மழையே பெய்வதில்லை. பேஞ்சா பேய் மழை, பேயாட்டி வறண்ட பூமி. முள்ளெல்லாம் வெட்டி அந்த காஞ்சு போன கிணத்துக்குள்ளதான் போட்டிருக்கோம். இப்படி மழை இல்லாம இந்த வறண்ட பூமியில கொள்ள மழை பெய்யணும்ட்டு அந்த மலை பகவான்கிட்ட வேண்டி மலைச்சோறு எடுத்தாச்சு. வழியில மாக்கரைச்சு வாசல் எல்லாம் கோலமிட்டு கோலம் கரையவில்லை, கொல்ல மழை பெய்யவில்லை. பனியில மாக்கரைச்சு பாதமெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை, கொல்ல மழை பெய்யவில்லை. கல் இல்லாத காட்டுல தான் கடலை செடி போட்டு வச்சோம். கடலை செடி வாட வாட ஒரு கனத்த மழை பெய்யவில்லை. முள்ளு இல்ல காட்டுல தான் முருங்கை செடி நட்டு வச்சோம். முருங்கை செடி வாட வாட ஒரு முத்து மழை பெய்யவில்லை. கலப்பை பிடிக்கும் தம்பி கையேங்கி நிக்குதம்மா. ஏற்றம் இருக்கும் தம்பி ஏங்கி மனம் தவிக்குதம்மா. இந்த ரயில் வண்டி வந்தனால தான் எங்களுக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி கிடைச்சிச்சு. உலகம் முழுவதும் தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு இந்த நாள் தவறாம இந்த ரயில் வண்டி வந்துட்டா போதும். அம்மா அம்மா தண்ணி பிடிக்க போன இந்திரா ரயிலோட போயிட்டா. ஐயோ ஓடுற ரயில பிடிங்க. என் மவ அதுல தான் போறாளே. அடுத்த ஸ்டேஷன்லயாவது பிடிங்க. என் ஈரங்களாயே நடுங்குதே. ஐயோ ரயில விரட்டிட்டு போய் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட தண்ணி வச்சு குடத்தோட ஏதாவது பொண்ணு இறங்குச்சா? யாராவது பாத்தீங்கன்னா சொல்லுங்களே. சல்லடை போட்டு சலிச்சு பார்த்தாச்சு, புள்ளைய காணோம். ஐயோ என் பிள்ளை எந்த ஊர் தண்டவாளத்துல விழுந்து கிடக்குறாளோ? யாராவது காப்பாத்துக்க, கண்டுபிடிங்க. அழாதீங்க அம்மா, அந்த இந்திரா இடுப்புல தண்ணீர் குடத்தோடு வரா. அட பாவி மகளே, இவ்வளவு தூரமும் இதையுமா சுமந்து வரணும்? இப்போ இந்த குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கலன்னா நாளைக்கு எங்கம்மா நீ போவ? சரி சரி. எத்தனையோ ஊர்ல தண்ணி இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க. நம்ம தண்ணியை காசு கொடுத்து வாங்குற நிலைமை வந்துடுச்சு. இதோ இப்ப நடந்துச்சுல, இதே மாதிரி ஒரு நிலைமை நம்மளுக்கும் வரும். அப்படி வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம தண்ணியே தேவையில்லாம செலவழிக்க கூடாது. நன்றி. நன்றி. அருமா.